வெல்கம் டு சார்ட் வைப்ஸ். நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எப்படி 380 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எம்சி கான்செப்ட் மூலயமா கேப்சர் பண்ணோம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் எப்பவுமே வந்து புது புது இண்டிகேட்டர்ஸ், புது புது கான்செப்ட், அதை பற்றி உண்டான வீடியோ, ஃப்ரீ வெபினார்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48,700 பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் சார்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம சார்ட் வைப்ஸோட ட்ரெண்ட் ஃபைண்டர் பற்றி, எஸ்எம்சி இண்டிகேட்டர் பற்றி என்ன சொல்ல முடியும், எப்படி ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு புல்லிஸ் எம்எஸ்எஸில், ஓகேங்களா, ஒரு புல்லிஸ் எம்எஸ்எஸில் ட்ரெண்ட் ஃபைண்டரோட சிக்னல்ஸ், பை சிக்னல்ஸ் வந்து மட்டும் ஒழிய பை எடுப்போம். அடுத்த பீரிஸோட எம்எஸ்எஸ்ல நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங், அதாவது எஸ்டர்டே நேற்றதையே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீரிஸ் எம்எஸ்எஸ் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரிஸ் எம்எஸ்எஸ் வந்து நடந்துருச்சு. ஸோ நம்ம வந்து செல்லிங்க்கு உண்டான ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே எந்த செல்லிங் வரல, ஒன்லி இங்கே பை இண்டிகேட்டர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை இண்டிகேட்டர் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? பை இண்டிகேட்டர் மட்டும்தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் மேலே புல்லிஷ் எம்எஸ்எஸ் இங்கே வச்சுக்கிட்டான். ஓகேங்களா? இங்கே புல்லிஷ் எம்எஸ்எஸ் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு இங்கே பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா பார்த்தா புல்லிஷ் எம்எஸ்எஸ் வச்சது வந்து இங்கே தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த விதமான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பீரிஸ் எம்எஸ்எஸ் வச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக அப் டு 10-15 வரைக்குமே இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் நம்ம வந்து எஸ்எம்சிலாம் சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு புல்லிஸோட எம்எஸ்எஸ் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு பை சிக்னல் இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல, ஓகேங்களா, இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு பை சிக்னல்ஸ் வருது. ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அடுத்த கேண்டில், இந்த கேண்டிலோட அடுத்த கேண்டில் ஓப்பனிங்கில் என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஹை ஓப்பன் பார்த்தீங்கன்னா 645ல நம்மளுக்கு வந்து என்ட்ரி. ஸோ ஸ்ப்ரெட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் 647. ஓகேங்களா? 647ல நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். அடுத்த இது நம்ம எக்ஸிட் எங்கே நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்விங் லோ, அதாவது 548, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. இது ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் தான். ஓகேங்களா? நார்மலாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்விங்கை நான் எடுத்துக்கல. இது வந்து ஒரு ஸ்விங்கே கணக்கு கிடையாது. எப்படி அப்படின்னா ஒரு புல்லிஸ் எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த ரெண்டு பிட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற லோயஸ்ட் லோ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்விங் லோ. ஸோ ஒரு சேஃபர் சைடுக்கு நான் ஸ்விங் லோவில் நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஸ்விங் லோவில் நான் ஒரு ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? நான் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் லைனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெட் கலராக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெட் கலராக இங்கே ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இங்கே என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 647ல எடுத்த என்ட்ரி அப் டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு பிஓஎஸ், இங்கே ஒரு பிஓஎஸ், இங்கே ஒரு பிஓஎஸ், இங்கே ஒரு பிஓஎஸ், அதாவது ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் கண்டிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு டவுட் பண்ணலாம், சார் இந்தந்த இடத்துலலாம் அந்த பி காமிக்குது, ட்ரெண்ட் ஃபைண்டர் வந்து பை சிக்னல் காமிக்குது, அந்த இடத்துல எடுக்கலாமா பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல சின்ன சின்ன பொசிஷனை நீங்க அக்குமுலேட் பண்ணலாம். நம்ம எப்பவுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நார்மல் ட்ரேடர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே இறங்க லாஸ்ல தான் அவங்க வந்து ஏவரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கும் ப்ராஃபிட்ல தான் பொசிஷனை நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிருது. ஒவ்வொரு ஆர்டர் பிளாக்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பொசிஷனை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, நம்ம எங்க எக்ஸிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வெர்டிகல் லைன் போட்டு காமிக்கிறேன். எங்க எக்ஸிட் நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மேஜர் பிரேக் அவுட், மேஜர் ட்ரெண்ட் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல அடுத்த கேண்டில் ஓப்பனிங்ல ஆல்மோஸ்ட் 180 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன்ல நம்ம பிடிச்சிருக்கிறோம். அப் டு ஹை எவ்வளவு ஹை போயிருக்கு அப்படின்னா 880 மட்டும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 230 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா?
230 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல பிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வந்துச்சு, Q3 ரிசல்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருந்ததுனால மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து புல் பேக் புல்லி ஷேட்ல மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனை நம்ம பார்க்கக்கூடாது, கால் ஆப்ஷனுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு ஆப்ஷனை ஷார்ட் செல்லரா இருக்கீங்க, ஷார்ட் போறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஷார்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா டேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட் எடுத்துக்கலாங்க. ஸோ நான் வந்து பையிங் ஆப்ஷனை மட்டும் பார்க்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எங்க நடந்திருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடமே பாத்தீங்கன்னா வந்து செல் கண்டினியூஷன் இங்க நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா செல் 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 எல்லா இடமே செல். இங்க பாருங்க, இந்த இடம் பாத்தீங்க செல்லு 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 எல்லா இடமே செல்லு தான் நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு செல் பாயிண்ட்லையும் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராஃபிட் வந்துருக்கு. இந்த கால் ஆப்ஷன் பீரியடாக நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? எங்கே வந்து கால் ஆப்ஷன் பையிங் மோடுக்கு மாறுது, ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம கேப்சர் பண்ணது 2 மணிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் கேப்சர் ஆயிடுச்சு. நம்ம எங்க என்ட்ரி எடுப்போம்? இங்கே என்ட்ரி எடுப்போமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இங்க என்ட்ரி நமக்கு கிடையாது. எங்க என்ட்ரி அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது இங்க தான் ட்ரெண்ட் ஃபைண்டர் வந்து பை சிக்னல் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல 694 அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு வந்து பை எடுக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லோ ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த என்ட்ரி எடுக்கிறப்ப எனக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ். இங்க BYS வந்த உடனே நான் வந்து ஸ்டாப் லாஸை ட்ரேட் பண்ணி 624க்கு நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3.25 எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஹை 840 ரீச் ஆயிருச்சு. ஸோ 150 ரூபீஸ் நான் வந்து கால் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து சார்ட் வைப்ஸோட ட்ரெண்ட் ஃபைண்டர். இதோட என்ட்ரி எக்ஸிட் கண்டிஷன் நம்ம வந்து இனிமேல் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம வந்து SMC இண்டிகேட்டர் நீங்க வந்து எந்த விதமான வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எல்லாமே சிக்னல்ஸ் கொடுத்துரும். ஸோ நீங்க வந்து பை சிக்னல்ல பை ட்ரெண்ட்ல பை ட்ரெண்ட் ஷிஃப்ட்ல பை மட்டும் தான் பண்ண போறீங்க, செல் ட்ரெண்ட்ல செல் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ், என்னோட ட்ரேட்ஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூல புது புது இண்டிகேட்டர்ஸ், SMC கான்செப்ட் எல்லாமே வந்து ஒன்று போஸ்ட் பண்ண போறோம். ஸோ நன்றி வணக்கம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி வணக்கம்.